மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் அக்டோபர் மாதத்தில் கொடுக்கின்ற நன்மை என்ன? வாலிபத்தில் உழைப்பு, வயதான பிறகும் உழைப்பு. உழைப்புக்கு நான் தான் முன் உதாரணமாக இருப்பேன். விடை இருந்தாலும் வெற்றி உண்டு. அப்ப விடை எப்ப கிடைக்கும்னா, எப்ப நீங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு அதிகமா தலையிடாம முழு மனதோடு ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நீதான் கதின்னு நிக்கீங்களோ, அப்போ விட கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம். நீங்க உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. அதாவது பொதுவாகவே உங்களுடைய அழுத்தம், கவலை, போராட்டம் எல்லாத்துக்கும் குரு பகவானுடைய ஒரு அற்புதமான பார்வை மூலமாக வெரி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாறும். ஒரு 60% மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலையும் அமர்ந்திருக்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலங்கள்ல நீங்க நிறைய முன்னேற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. நிறைய புதிய புதிய முயற்சிகளை சந்திச்சிருப்பீங்க. புதிய புதிய செயல்பாடுகள் மூலமா வெற்றியை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இப்ப சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் மார்ச் மாசத்துல இருந்து வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இந்த பிரச்சனையை மட்டும் தான் இப்ப சந்திச்சுக்கிறீங்க. எல்லா பிரச்சனையிலுமே முயற்சி பண்ணி அதை முறியடிக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. அதற்கான பங்களிப்புக்கு நீங்க கொடுக்கிற நேரமும் காலமும் மிக அதிகம். மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலுமே தனக்காக வாழ மாட்டீங்க. உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளுக்காக தான் வாழ்ந்துக்கிறீங்க. அந்த தன்மையை புரிந்து கொள்ளாத அத்தனை உங்களுடைய உறவுகள் எல்லாமே இனிமே புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க உதவி செய்வது மூலமாக ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொருளாதார விஷயங்களை முழு கவனம் செலுத்துங்க. அதே போல யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். புதிய முயற்சிகளை நம்பி ஏமாற வேண்டாம். நீங்க உங்களுக்கான இயக்கத்தை, உங்களுக்கான செயல்பாடை கிரகங்கள் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் முழுமையாக ஈடுபடுங்க. மாரியம்மனை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. கிணத்து பக்கத்துல ஆற்றோரமாக ஆற்றங்கரையில உங்க ஊர்ல மாரியம்மன் இருக்குன்னா நீங்க தான் பாக்கியவாதி. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது. 12 ராசி நேயர்களுக்குமே இது நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்முடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போறார். மாசத்துல ஒரு 4 கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறுறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது. தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். வீடியோ முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்புன்னு சொல்ற விஷயங்களை கவனமா பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, வெற்றி உங்களுக்கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் அக்டோபர் மாதத்தில் கொடுக்கின்ற நன்மை என்ன? மகர ராசி பொதுவாகவே நான் உங்களை பற்றி சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். இளம் வயதில் கடின உழைப்பு, வாலிபத்தில் உழைப்பு, வயதான பிறகும் உழைப்பு. உழைப்புக்கு நான் தான் முன் உதாரணமாக இருப்பேன். என் குடும்ப பாரத்தை சுமப்பதிலே நான் தான் முன்னுதாரணமாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய பாக்கியம். என்னங்க பாக்கியம்ட்டீங்க? நாங்கள் படுற கஷ்டம், நாங்கள் படுற கவலை எங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்மாவை சுமக்கக்கூடிய ஒரு தகுதி வேணும்னா அது உங்களுக்கு தான். பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்கள் தான் சரியான ஆள். இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, நான் முடிச்சு போட்டு 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 வச்சுட்டேன், இந்த முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்லி போட்டி வச்சா முடிச்சு அவுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு தான் உண்டு. பல பேருடைய கஷ்டம், பல பேருடைய போராட்டத்தை அவங்களுக்கெல்லாம் விட தெரியாம இருக்கும். அவங்க லைஃப்பை பத்தி அவங்க தெரியாம முழிப்பாங்க. அப்ப நீங்க போய் சின்னதா ஒரு ஐடியா கொடுப்பீங்க, வேற லெவல்ல போயிடுவாங்க. அப்ப என்னடா அது
நம்ம இவ்வளோ தூரம் மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்குமே, நம்ம பிரச்சனைக்கு எப்போ முடிவு தேடுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு விடையே கிடைக்காது. ஏன் கிடைக்கல, எதுக்காண்டி கிடைக்கல அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க. ஆனால் விடை கிடைக்காது. அது விடை வேணும். விடை இருந்தால் தான் வெற்றி உண்டு. அப்போ விடை எப்போ கிடைக்கும்னா, எப்போ நீங்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் முழு மனதோடு ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நீ தான் கதின்னு நிற்கீங்களோ, அப்போ விடை கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம், மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான விஷயம். வாலிப பருவத்தில் வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் நிறையா. அப்போ இதுக்கான சொல்யூஷன், இதற்கான தீர்வு, வெற்றி, மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயங்களை கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகின்றன. நீ உனக்காக வாழு, நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, அப்படி தான் நான் சொல்லியிருக்கணும். கிரகங்கள் சொல்கிற மாதிரி நான் வார்த்தையை விட்டுட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. அதாவது பொதுவாகவே உங்களுடைய அழுத்தம், கவலை, போராட்டம் எல்லாத்துக்கும் குரு பகவானுடைய ஒரு அற்புதமான பார்வை மூலமாக த வெரி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. நீங்களே உணர போறீங்க, நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்ல போறீங்க. இதில் நான் ஒரு சில விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60% பேர், இதெல்லாம் மற்றவங்க சொன்னாங்களா சொல்ல எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசுல உதயமான விஷயத்தை நான் ஓப்பனாக பேசிடுவேன். ஒரு 60% மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலையும் அமர்ந்திருக்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலங்களில் நீங்கள் நிறைய முன்னேற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய புதிய புதிய முயற்சிகளை சந்திச்சிருப்பீங்க, புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக வெற்றியை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் மார்ச் மாதத்துலேருந்து வேலையில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. இந்த பிரச்சனையை மட்டும் தான் இப்போ சந்திச்சுக்கிறீங்க. எல்லா பிரச்சனையிலுமே முயற்சி பண்ணி அதை முறியடிக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. அதற்கான பங்களிப்புக்கு நீங்கள் கொடுக்குற நேரமும் காலமும் மிக அதிகம். அப்போ அந்த அத்தனை விதமான விஷயங்களும் உண்மையிலேயே உங்களுக்கு நடக்குதுன்னா, உண்மையிலேயே நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், நம்பிக்கையோடு கொடுக்கலாம். அதை நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அந்த உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். உங்களுக்கு கவலையை நீக்க போது, கஷ்டத்தை நீக்க போது. சனி பகவான், உங்களுடைய சனி பகவான் ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் 3ஆம் இடத்திலிருந்து வக்ர நிலையில் அமர்ந்து உங்களை பாடாப்படுத்தின அந்த போராட்டத்துக்கு விடுதலை கிடைக்க போகுது. மிகப்பெரிய எழுச்சியை சந்திக்க போறீங்க, மனம் ரிலாக்ஸாக இருக்க போறீங்க, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு, லாபங்கள் பெருக போது. சொந்த தொழில் பண்ணுகின்ற நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு எதிரி, துரோகி, சூழ்ச்சி அத்தனையும் முறியடிக்கப்பட்டு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய அன்பான செயல்பாடுகள், லாபமான முயற்சிகள், லாபத்துக்குரிய தன்மைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் கிரகங்கள் முழுமையாக கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மகர ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தனக்காக வாழ மாட்டீங்க, உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளுக்காக தான் வாழ்ந்துக்கிறீங்க. அந்த தன்மையை புரிந்து கொள்ளாத அத்தனை உங்களுடைய உறவுகள் எல்லாமே இனிமே புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிரகங்கள் மூலமாக அவர்களை கொடுக்க வைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப இப்ப இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும்னா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடும் போது கவனமா இருக்கணும். உங்களை விட ரொம்ப வயது மூத்தவங்க இருப்பாங்கள, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க மரியாதை கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பானவங்க, ஆனா இருந்தாலும் தாய்மாமா உறவுன்னு ஒரு உறவு இருக்குல்ல, அந்த உறவுக்கு நீங்க அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனா தாய்மாமா உறவு பல மகராசினியர்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உறவாகவே போயிடுச்சு. அப்போ அந்த உறவுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த வட்டம் போய் உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்வது மூலமாக ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொருளாதார விஷயங்களை முழு கவனம் செலுத்துங்க. அதே போல யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம், புதிய முயற்சிகளை நம்பி ஏமாற வேண்டாம். நீங்க உங்களுக்கான இயக்கத்தை, உங்களுக்கான செயல்பாடை கிரகங்கள் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் முழுமையாக ஈடுபடுங்க. ஓகேவா? அரசியல்வாதிகள் நம்முடைய மகராசிக்காரங்க இருக்கீங்கன்னா கூட இருக்கவங்ககிட்ட எந்த விஷயமான ரகசியங்களையும் வெளியே சொல்லாம பாதுகாத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில
மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன. நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், நீங்கள் இந்த மாதத்தில் முழுமையாக நம்ப வேண்டிய ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மனை கைப்பிடிச்சுக்கோங்க. மாரியம்மனை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. கிணத்து பக்கத்தில் ஆற்றோரமாக ஆற்றங்கரையில் உங்கள் ஊரில் மாரியம்மன் இருக்குன்னா நீங்கள் தான் பாக்கியவாதி, நீங்கள் தான் பாக்கியமான். உங்களுடைய லைஃப்பில் அத்தனை வைப்ரேஷனும் அம்மன் கொடுப்பாங்க. நீங்கள் அம்மனை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கிழமை போய் அம்மனை பார்த்தா சரி, ஆனால் வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் மாரியம்மனை பார்க்காம இருக்கக்கூடாது. நீங்கள் மாரியம்மனை பார்க்க உங்களுடைய வாழ்க்கையில் அம்மனுடைய முழு ஆசீர்வாதமும் கிடைக்கப்பட்டு அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான முன்னேற்றங்களையும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாக கொடுக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா தெரிந்தே கொள்ளணும். எப்படியாச்சும் உங்களோட பார்க்கணும், உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க. செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாங்க, மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கிறது சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது. என்ன அந்தஸ்துனா பட்டாசு. சிவகாசினாலே பட்டாசு தான். அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம், பட்டாசு கடை போட்டுட்டோம். அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது. யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கணும்னாலும், வெடிக்கிற பட்டாசு வாங்கணும்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகேவா? உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.